ஒரு குத்து விளக்கு ஏத்துறதுல இவ்ளோ பஞ்சாயத்தா? சபாஸ்! சரியான போட்டி. எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கப்பா. இப்படி வந்து சொல்ற மாரி தான் தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும், மேயர் பிரியா அவர்களுக்கும் இன்னைக்கு சரியான வாக்குவாதம் வந்து போயிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு தான் வந்து கோடை விடுமுறைக்கு அப்புறம் ஸ்கூல் எல்லாம் வந்து ரீஓப்பன் ஆச்சு. இந்த பள்ளிகள் வந்து திரும்ப ஓப்பன் பண்றாங்க பார்த்தீங்களா? இதுல வந்து பள்ளிகள் திறப்பு விழா நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு மேயர் பிரியா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாரி திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளிய வந்து திறந்து வச்சு அந்த ஒரு நிகழ்வுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பள்ளி திறப்பு விழாலாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்துவிளக்கு வந்து ஏத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி குத்துவிளக்கு ஏத்தும்போது ஃபர்ஸ்ட் மேயர் பிரியா அவர்கள் வந்து குத்துவிளக்கு வந்து ஏத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குத்துவிளக்கு ஏத்தி முடிச்ச உடனே தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏத்துறதுக்காண்டி மெழுகுவர்த்திய வாங்க போயிருக்காங்க. ஆனா மேயர் பிரியா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நோ 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 நான் ஏத்தி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மெழுகுவர்த்தியை கொடுக்காம தாண்டி போய் வந்து ஐஏஎஸ் அதிகாரி கிட்ட வந்து கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து அடுத்து மெழுகுவர்த்தி வந்து ஏத்துனாங்க. இதனால தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து அங்கேயே கோபமாயி அந்த இடத்த விட்டு வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் கிட்ட எம்எல்ஏவே வந்து இந்த நிகழ்வை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து புறக்கணிக்கல. அவங்களுக்கு புதுசு அப்படின்றனால புரோட்டோகால் என்ன அப்படின்ற வந்து தெரியல. எப்பயுமே இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் வந்து மேயர் குத்துவிளக்கு ஏத்துனாங்க அப்படின்னா, அடுத்து வந்து ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து குத்துவிளக்கு ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஏத்துவாங்க. ஆனா இந்த ஒரு புரோட்டோகால் தெரியாதனால தான் அவங்க அந்த அளவுக்கு கோபம் அடைஞ்சு வந்து போயிட்டாங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நிகழ்ச்சியில தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்தா, அடுத்து இன்னொரு பள்ளியில இதே மாதிரி குத்துவிளக்கு ஏத்தும் போது மேயர் பிரியா அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏத்திட்டு அடுத்து வந்து தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் கிட்ட வந்து மெழுகுவர்த்தியை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா கொடுத்த உடனே பல்லவி அவர்கள் வந்து நான் வந்து மெழுகுவர்த்தியை வாங்க மாட்டேன், நான் ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையால மெழுகுவர்த்தியை வாங்கி குத்து விளக்க ஏத்தவே இல்லை. இந்த ஒரு வீடியோவும் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேயர் பிரியா அவர்கள் தானே வந்து சொன்னாங்க புரோட்டோகால் படி வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து விளக்கேத்தினதுக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து ஏத்தணும். ஆனா ஏன் வந்து அடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்களே வந்து கொடுத்தாங்க? ஒருவேளை அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கே வந்து தெரிஞ்சுச்சோ, அந்த தப்பை வந்து சரி பண்ணணும்னு தான் வந்து திரும்ப பல்லவி அவர்களை வந்து விளக்கேத்த சொல்றாங்களோ அப்படின்னு இந்த மாதிரி வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க. சில பேர் வந்து பல்லவி அவர்களுக்கு ஆதரவா கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பாவம் அவங்களே கை குழந்தையை விட்டுட்டு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்கிப் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க வந்திருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா? குத்துவிளக்கு ஏத்துறதுல என்ன புரோட்டோகால் இருக்க வேண்டியது இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மேயர் பிரியா அவர்கள் ஏத்துனாங்க அப்படின்னா அடுத்து வந்து பல்லவி அவர்கள் குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு ரெடியா இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது அவங்கள தானே குத்துவிளக்கு ஏத்த சொல்லியிருக்கணும். வேணும்னே மேயர் பிரியா அவர்கள் வந்து பல்லவி அவர்களை வந்து இன்சல்ட் பண்றதுக்காண்டி இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்களோ, வேணும்னே இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சில பேர் பல்லவி அவர்களுக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து பல்லவி அவர்கள் மேலயும் தப்பு இருக்கு. ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேயர் பிரியா அவர்கள் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பல்லவி அவர்கள் கட் பண்ணிருக்கணும். ஆனா ஒரு பக்கம் மேயர் பிரியா அவர்கள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பல்லவி அவர்கள் இன்னொரு சிசர்ல வந்து ரிப்பனை வந்து கட் பண்ணாங்க. அதுவும் தப்பு தானே. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஏன் வந்து அந்த மாதிரி கொடுக்காம விட்டாங்க? அதனால இவங்க மேலேயும் ஒரு சில தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த ஒரு விஷயத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த விஷயத்துல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.